தலைமைச் செயலகம் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் உடைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போல இருக்கு. அதில் வசந்தபாலன் ஒரு ஏற்புரை நன்றி உரை மாதிரி ஒன்று பேசியிருந்தார். லொக்கேஷன் ஹண்ட்டுக்காக இந்தியா முழுக்க அவர் சுற்றும்போது, ஜார்க்கண்ட் அது மாதிரியான வட மாநிலங்கள்லாம் சுற்றும்போது தான் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெட்ரோல் பங்க் வாசலில் அட்டையை விரித்து குவியலாக மாத்திரைகளை குவிச்சு வச்சு ஒரு மருத்துவர் விற்றுக்கிட்டு இருக்காரு. அந்த லெவலில் இருக்குது. அங்கே இருக்கிறதோட இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை இப்படி மருத்துவம்னு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே மக்களின் வாழ்க்கை தவிர அது ஒரு வேறு ஒரு உலகத்தில் வேறு ஒரு நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இதை சாதித்து கொடுத்தது எது? இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் நூக்கன் கார்னர் போகிற ஒரு லொக்கேஷன் ஹண்டிங் இருந்துச்சு. அதுக்கு நான் போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து, மெடிக்கல்ல இருந்து, ரோடுல இருந்து அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஜார்க்கண்ட்லாம் ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தேன், ஒரு டாக்டர் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊர்ல லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை 10 மாத்திரையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் பீகார்ல ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல கேட்டேன், ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன், அப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஒரு பொண்ணை ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இப்படி பலாத்காரம் பண்ணிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சான். இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது. இந்த சொல்ற அரசியலை 70 ஆண்டு காலம் பெரியாரும் தொடர்ந்து அரசியலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஜீன்ல, நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய குரல்ல, நம்ம டீ கடைகள்ல, நம்ம பத்திரிகைகள்ல ஏதோ ஒரு விதத்துல புகுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியே போடாம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன். ஒரு இயக்குனர், ஒரு தலைமைச் செயலகம்னு அவர் எடுத்திருக்கிற வெப் சீரிஸ் ராதிகா சரத்குமாரும் ப்ரொடியூஸ் செய்திருக்கிற விஷயம். அவங்க பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க ஆரம்பத்தில் ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு அந்த கதையை வசந்தபாலன் இயக்கணும்னு கொடுத்துருக்காங்க. வசந்தபாலன் இதில் கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் நிறையா உள்ளே வருது, இதை நான் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கார். நிறைய பேர் இதை பாராட்டி, நம்ம இந்த மாதிரி இந்த விழாவில் திராவிட அரசியலை, திராவிடத்தால் வீழ்ந்தோம், இங்கே ஒன்றுமே நல்லா இல்லைன்னு பேசுகிறவங்களை எல்லாம் அடித்து அவர் ஒன்று சொல்கிறார் இல்லையா. அவர் நீயா நானாவையும் ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறார். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்குல்ல, இது எதை சாதித்து கொடுத்தது, அதை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டாமாங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இதை நீங்கள் பாராட்டுறீங்க. உள்ளுக்குள்ளே ஜெயமோகன் தான் கதையெல்லாம் எழுதியிருப்பார் போல இருக்கு, எதுக்கும் பார்த்து கையை கருக்கிக்கிற மாதிரியான நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார். உண்மைதான், ஜெயமோகன் உள்ளே இருக்காருன்னா அதுக்கு தகுந்தமான வேலையெல்லாம் உள்ளே பண்ணுவார்னு வைங்க. நம்ம எது இருக்கோ அதை வச்சு தான் பேச முடியும். வசந்தபாலன் இப்படி ஒரு விஷயத்த பேசுகிறார். அவர் தலைமைச் செயலகம்னு ஒரு பாலிடிக்ஸ் பற்றிய ஒரு வெப் சீரிஸை எடுத்து விட்டுருக்கிறார். கிஷோர் தான் அதனுடைய மெயின் லீடு ரோல் போல இருக்கு. முதலமைச்சராக நடிச்சிருக்காரு. நெத்தியில் குங்குமம், அது பன்னீர் மாதிரி ஒரு பொட்டோட தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாரையும் கலந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு, கண்டெய்னர் லாரி, ஆளுங்கட்சி மீது ஒன்றிய அரசுடைய வழக்குகள், அப்படி இப்படின்னு கலந்து ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கட்சி இந்த கேரக்டர்னு இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து ஒரு கேரக்டரை உருவாக்கி அவர் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீ படம் வந்தாதான் அதுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது வினை இருக்கா, சொன்ன மாதிரி ஜெயமோகன் ஏதாவது விச வேலையை பார்த்துட்டு இருக்காரான்னா தெரியும். அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அதுவும் சங்கிக போய் சரத்குமாரையும் ராதிகாவையும் கடிச்சு வைக்காமல் இருக்கணும். பெரியாரை பாராட்டுறத எங்கே படம் எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இந்த ஜெயமோகனுக்கு யார் நல்லா இருந்தா சந்தோஷமானுங்க. மஞ்சு மோல் பாய்ஸ்னு ஒரு படம், அது ஒரு 7-8 பயலுக சேர்ந்து வழக்கமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கதைகள் தான் வச்சுக்கலாம். கேரளாக்காரங்க யோசித்து அங்கேருந்து வர மாதிரி எடுத்துருந்தாலும் தமிழ்நாட்டில் இதே மாதிரி தான் ஒரு டவேரா எடுத்துக்கிட்டு ஒகேனக்கல் போய் தண்ணியை போட்டு ஏதாவது ராவடி பண்ணிட்டு பிரச்சனை ஆகிட்டு ஏதோ ஒன்று நடக்கும். 10-100 வண்டி போகுதுன்னா ஒரு வண்டிக்காரனுக்கு ஏதோ பிரச்சனையாகும். இதை அந்த இளைஞர்கள், அந்த மாதிரி பொறுப்பற்ற இளைஞர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை இருக்குது. ஒருத்தர் கூட நண்பனை காப்பாற்றணுங்கிற ஒரு புள்ளியில் அவங்க எப்படி பொறுப்பாக மாறுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய இது. இது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறான். அவன் ஊரில் நடந்த கதையை இது யுனிவர்சல் தானே. அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ், ஆமாம், ரிவெஞ்சு, ஆமாம், இதெல்லாம் யுனிவர்சல். எங்கே இருந்தாலும் பிடிச்சிரும்.
இதை வந்து பார்த்துட்டு கொண்டாடுறேன். தொடர்ந்து படம் இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலியில் ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் திருநெல்வேலியில் ஓடுற அளவுக்கு படம் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்குன்னா இவர் வந்து இவருக்கு வந்து ஒரு மலையாள எழுத்தாளருக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கும்? பரவாயில்லையா, ஒரு மலையாளிகள் படத்தை வந்து தமிழர்கள் கொண்டாடுறாங்கன்னா வந்து பரவாயில்லன்னு போகணும். இவர் என்ன பண்ணுறேன், நான் எப்படி உருட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து முழுக்க முழுக்க குடியாரர்களுடைய கொண்டாட்டம் அது. இதை வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க? இதை பார்க்குறவனும் வந்து மோசமானவன், எடுத்தவனும் மோசமானவன், நடித்தவனும் மோசமானவன், கதையே மோசமானது அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றி விட்டு நான் ஏதாவது ஆடைகள் அணிந்த ஊரில் வந்து நிர்வாணமாக ஓடுவது எப்படியோ அது போன்ற வேலையை தான் செய்வேன். அவருக்கு கமல் கூட ஏதோ குடுக்கல் வாங்கல இருக்கு போல இருக்கு. அதான் அவர் கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு, நீ பாராட்டின லட்சணம் இந்த லட்சணத்தில் இருக்குன்னு ஏதாவது அடிச்சு விட்டாரு. ரெண்டாவது, குடிக்கவே பழக்கம் இல்லாத ஒரு நபர் வந்து அதை ஒரு ஒழுக்க மதிப்பீட்டில் வச்சு அடிக்கிறதுன்னு இருக்குல்ல. ரப்பரில் எழுதியிருப்பாரு. அதாவது அந்த கேரக்டர் ஒருத்தர் ராயரா அவர் பேர் என்ன, ரப்பரில் ஒரு முதிய பெரியவர் வரல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து விஸ்கியை ஊற்றுவாராம். 7 ரவுண்டுக்கு அப்புறம் போதையில வேணா இப்படி ஒருத்தன் பண்ணுவானே தவிர இல்லையா, அப்படி கூட நீங்களாம் பண்ண மாட்டீங்க. நான் காப்பி தான் குடிக்கிறேன், உயிரை வாங்காதீங்க. அதாவது இது மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த வழக்கம் கிடையாது, அதோட சுவைத்தது கூட கிடையாதுன்னு ஒரு வெளிப்படையாக ஒத்துக்கிற விஷயம். இது மாதிரி தான் அவருடைய தனக்கு சம்பந்தம் இல்லாத இடங்களில் சம்பந்தம் இல்லாமல் ஆஜராகாதீங்க மாதிரி குரங்கு மனுஷனான காலம் தொட்டு அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு போதையை தேடி பிடிச்சி மரணத்தை போலி செய்யறான் மனுஷன் இல்லையா. அவனுக்கு போதை எதுக்கு தேவைப்படுது? அதுவே உனக்கு தேவைப்படலைன்னா அதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இப்போ தலைமைச் செயலகம்ங்கிறது முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த விஷயம். தலைமைச் செயலகத்துக்குள்ள உள்ளே போயிட்டு வந்துட்டு தலைமைச் செயலகம் எப்படி இயங்குதுங்கிறதுலாம் வந்து சரத்குமாருக்கு தெரியும். அவர் வந்து பொறுப்பில் இருந்தவர், மாமியார் சொல்லியிருக்கு, பொறுப்பில் இருந்தவர், கட்சியில் எம்பியாக இருந்தவர், அதுக்குள்ளே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதை பற்றியான எந்த விதமான தலைமைச் செயலகத்துக்கு போனாருன்னு கூட தெரியல ஜெயமோகன்லாம். அது எப்படி இயங்குங்கிறதோ அல்லது அரசியல் எப்படி இயங்குங்கிறதோ தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் தான் ஒரு மாவு பாக்கெட்டை சேஞ்ச் ஓவர் பண்ணுறது எப்படி, மாவு புளிச்சிருச்சுன்னா அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாத ஆள் தான். ஆனால் அவர் உள்ளே இருக்காருங்கும் போது வந்து சும்மா கிடக்குன்னு தான் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஆனால் இயக்குனரை நம்பலாம். ஏன்னா இயக்குனர் வந்து நான் லொக்கேஷனுக்காக 10 ஊர் போய் அனுபவப்பட்டுட்டு வரும்போது இங்கே வந்து பளிச்சுன்னு லைட் எரிஞ்சுக்கிட்டு ஒரு ஊர் இருக்கிறத பார்க்கும் பொழுது இதுக்கான விலை சரியான விலையை தான் கொடுத்து நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. தூரத்து பச்சைம்பாங்கல்ல, ஆத்துக்கு அந்தல போய் நின்றுட்டு ஊரை பார்த்தீங்கன்னா தான் ஊர் பச்சையா இருக்கா சிவப்பா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அங்கே போய் நின்னதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு அந்த நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர் எப்படி இருக்குங்கிற ஒரு சிந்தனை வருது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றார், நீதிங்கிறது என்ன? ஒரு தலைவன், ஒரு லீடர்னு ஒருத்தர் ஆகிறாருன்னா அவருக்கு ஜஸ்டிஸ்னு எது படுது? அந்த மக்கள் மீதான, அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த மக்கள் மீதான அன்பு தான் ஜஸ்டிஸாக மாறுது. இந்த ஜஸ்டிஸை தேடி எடுக்கக்கூடிய அந்த பயணத்தில் அந்த லீடர் பல தவறுகளை கூட செய்யலாம். ஆளக்கூடிய இடத்துக்கு நல்லது பண்ணால் வந்துட முடியுங்கிற சூழல் இங்கே எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கிற நிலையில் நீதியை அடைவதற்கு சில தப்புகள் செய்தாலும் கூட அது சட்டத்தின் பார்வையில் தப்பாக இருக்கலாமே தவிர அது அநீதி கிடையாது. அது நீதிக்கான பாதை தான். நம்ம ரொம்ப கீழே வச்சு பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் பறந்துபட்ட பார்வையில் பார்க்கணும். ஒரு ஆளை, ஒரு ஆசாமியை, ஒரு லீடரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாருங்கிறத படம் வந்ததுக்கு பிறகுதான் அவர் நெத்தியில் இருக்கிற எல்லாத்தையும் இதையும் பார்த்தா பன்னீருக்கு சொல்கிறாரா என்னன்னு தெரில. யாருக்கு சொன்னாலும் வரட்டும், அது எந்த அளவுக்கு லாஜிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த படம் மக்களுக்கு கனெக்ட் ஆகும்னு வைங்களேன். ஆனால் இது ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அபவ் ஆவரேஜ் அறிவு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன்னு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு ஆரம்பத்தில் ஆயுத குழுக்கள் மீதான ஒரு ஈர்ப்பெல்லாம் வரும். சதாம் ஹுசேன் சாகர் நியூஸ் வர அன்னைக்கு கண்ணீர்லாம் வரும், பிரபாகரன் சாகர் அன்னைக்கு இதெல்லாம் வரும். அதிலிருந்து கொஞ்சம் பக்குவப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்போது இயக்க அரசியல் இது நல்லா இருக்கே, அவங்கள்ட்ட எந்த குறையும் இல்லை, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, ரோடு போட்டதில் கமிஷன் அடிக்கலை, அதனால அவங்க இந்த அரசியல் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். இப்போ அவர்கள்கிட்ட நெருங்கி போய் பார்த்தீங்கன்னா தான் இயக்க அரசியல் பண்ணுறாங்கிற பேர்லேயே எடப்பாடி கிட்ட மெட்ராஸ்லேயே 2 ஒயின் ஷாப் வாங்கி சைடில் ஓட்டிட்டு இருப்பாங்க, மினிடோர் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்கிறதெல்லாம் தெரியும் போது இயக்க அரசியல் பார்த்தவர்களை பார்த்தீங்கிற மாதிரி கமிஷன் வாங்கியவர்களும் கமிஷன் வாங்கினேன், அது ஊழலில் வராது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இயக்க அரசியல் பவுசு. அப்ப எந்த தொழில் நிறுவனத்துக்கு எதிராக போராட்டங்களை பண்றாங்களோ அங்கேயே பொட்டி வாங்குறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது இதெல்லாம் பல பார்க்கும்போது வயசு ஒரு 30 தொற்றுன்னு வைங்க. அப்பதான் வந்து அப்ப இது என்னதான் நடந்துகிட்டு இருக்குது நமக்கு. இதுக்கிடையில வந்து பல்வேறு மாநிலங்களுடைய அறிவு வந்துடும், பக்கத்து மாநிலங்கள் என்ன நடக்குதுங்கிற அறிவு வந்துடும். நார்மலா இதுதான் நடக்குது. இப்ப சொந்த கதையே எடுத்து பேசினா இதுதான் நடந்திருக்குன்னு வைங்களேன். அப்ப என்னதான்டா இங்க பிரச்சனை? ஏன் ஆனியன் ரோஸுக்கு 35 வயசுக்கு மேலதான் பார்வையாளர்கள் லிஸ்டே வருது அப்படின்னா அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனியன் ரோஸ் பார்க்கணுங்கிற எண்ணமே வருது. சொரணை, அது அறிவுன்னு கூட சொல்லக்கூடாது, சொரணை பட்டதால் வரக்கூடிய சொரணை.
இன்னொரு பக்கம் இந்த ஜனங்களுக்கு ஏதோ தெரியாம இருக்கு, அவங்கள விட நான் தான் புளுத்தி எனக்கு தான் வளர்த்தின்னு நமக்கு தோன்றதுனால தானே நகர்ந்து வந்து இன்னொன்னு எதையோ தேடுறோம். தேடி தேடி பார்த்து முட்டி மோதி அங்கெல்லாம் ஒரு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் போய் ஜனங்களை போய் இவங்க ஏன் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்க ஒரு அரசியல் கட்சியை ஆள விடுறாங்க. சாதாரண பாப்புலஸ் மக்கள் கட்சிக்கு ஏதோ ஒரு இதை கொடுத்தா அவங்கள பவர்லயே வச்சிருக்காங்க, எல்லா வகை குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. ஊழல் குற்றச்சாட்டுனாங்க, சர்க்காரியானாங்க, அப்புறம் வாரிசு அரசியல்னாங்க, என்னென்னமோ பேசி பார்த்துட்டாங்க. ஏன் வந்து மக்கள் மீண்டும் மீண்டும் இவங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க? மக்கள் வந்து ஒரு எட்ஜில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல இருந்து தனித்து தெரியணும்னு நம்ம வேற ஏதோ அரசியல் எங்கேயோ இருக்குன்னு சுத்தி சுத்தி போறோம். அங்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிய வரும்போது மக்களை வந்து மறுபடியும் இந்த நாய் எதுக்கு தான் இதை பண்ணுதுன்னு திரும்ப உத்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. இந்த மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளை அரூபமா தேடி கண்டடைஞ்சிட்டாங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்படி அவர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் எதுன்னு பார்த்து தான் காமராஜர் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும் அவர்கள் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு நல்வாய்ப்பா ஒரு முற்போக்கு இயக்கம் அதற்கான தலைவரா அண்ணாவோ கலைஞரோ வந்து அது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோ. ஆன்டி சென்டிமெண்ட் பார்ட்டி ஒன்றை மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்வது இந்தியாவில் ஒரு 3-4 மாநிலங்களை தவிர இது மாதிரியான ஆன்டி சென்டிமெண்ட் பார்ட்டிகளை மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வைத்ததா இதே கிடையாது, வரலாறே கிடையாது. அப்போ இது நடந்ததனால அப்படி நடந்த தலைவருக்கும் பெரிய வாழ்நாள் இயற்கை வழங்கியதால இந்த களவாணி படத்துல எல்லாரும் வயல்ல நட்டுட்டு போயிடுவாங்க, ஓவியா மட்டும் ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டு போகும். இந்த விமலுக்கு ஓவியா நட்டதுங்கிறதுனால அதுல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டி டெய்லி வந்து அது மட்டும் அவங்க அப்பா ஒரு 10 மாசம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த நெல் மட்டும் தலை தூக்கி நிற்கும். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாலையும் ஒரு ஸ்டேட் வந்து எல்லா விதமான மனிதவள குறியீடுகள்லையும் ஏறி நிற்குது அப்படின்னா இந்த காரணத்தினால அது நடந்திருக்கு அப்படிங்கிறதான் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயம். இதைத்தான் வசந்தபாலன் மாதிரியான ஆட்கள், சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலை ரொம்ப டீப்பா அதுலேயே இயங்காத ஆட்கள் வெளியில போய் பார்த்து அவருக்கு 40-45 வயது ஆயிடுச்சுன்னா இப்பதான் போய் லொகேஷன் ஹண்ட்டுக்கு போகும்போது அவருக்கு அதை உணரவே அவர் தலைப்படுகிறார். அதாவது இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு வந்து ஒரு அனுபவம் வருது. இந்தியா முழுக்க சுற்றி பார்க்குறார். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமை, அங்கே இருக்கக்கூடிய வசதிகள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு ஈக்குவலாக வந்து ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலம், வரி பங்களிப்பு செலுத்தக்கூடிய மாநிலம் கர்நாடகா. ஆனால் கர்நாடகாவில் நகரப்பகுதியில் மட்டும்தான், பெங்களூரு, மைசூர் மற்றும் மங்களூரு, இந்த மாதிரி ஒரு 4-5 ஊர்னு வச்சுக்கங்களேன், பெல்காம், இது மட்டும்தான் இந்த பகுதியில் மட்டும்தான் இதாக இருக்கே தவிர ஊரக பகுதிகளில் அதுக்கான எதுவுமே கிடையாது, வளர்ச்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எல்லா பக்கமுமே வளர்ச்சி, அரை மணி நேரத்தில் உங்களுக்கு மருத்துவ உதவி கிடைச்சிடும். இது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து வசந்தபாலனுக்கு தெரிய வருது. ஜெயமோகனுக்கு தெரியாமல் இல்லை, ஜெயமோகனுக்கு தெரியும். ஏன்னா ஜெயமோகனும் வசந்தபாலனை விட மிக அதிகமாக பயணங்கள் மேற்கொள்றவர் தான், அவரை விட நுண்ணுணர்வு அதிகமாக உள்ளவர். அவர் வந்து அரசியல் ரீதியாக கருத்து சொல்லும்போது மட்டும் தன்னுடைய இதை மறைச்சு வச்சுக்கோ, தெரிந்தே சில விஷயங்கள் பண்ணுவார். அதை தான் நம்ம வந்து இதில் பார்க்கணும். அதனால் படம் அது சீரியஸ் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு நாள் வச்சு டைம் போட்டு ஒப்பாரி வைப்போம். ஒரு வாரம் கடந்து புலனாய்வு பத்திரிகையாளர்கள்லாம் சவுக்கு சட்டவிரோதமாக சேர்த்த பணத்தை பற்றியெல்லாம் அங்கே அத்தனை கோடி ஊட்டியில் எஸ்டேட் என்ன தெரியுமா, ஊரில் இருக்கிறவங்களுடைய எல்லா அரசியல்வாதிகள், மந்திரிகள், மற்ற தொழிலதிபர்கள் இவங்கள பூரா காமிச்சு இவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் கொள்ளையடிக்கிறான், அப்படி இப்படின்னு கடைசியில் பார்த்தா சொன்னவன் தான் கொள்ளையடிச்சிருக்காங்கிறது இருக்குல்ல. டாவின்சி கோட்ல கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வரும், நீங்கள் எதை தேடி போகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதுதான் இது. அதாவது ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காதுல செஞ்சா ரொம்ப நல்லா பிடிக்கும். அவங்க யாரோ ஒருத்தர் செய்யணும். இவன் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தான், இவன் இல்லையே இப்ப என்ன பண்றது, என் காது ஃப்ரீயா இருக்குதுன்னு மக்கள் கேட்கும்போது இவனையவே செய்யறோன்னு இவனுக்கே கதைகளை அந்த சாருநிவாதி அதனுடைய நாவல்ல வந்து அவனே ஒரு டில்டோவாக மாறிவிட்டான். அது மாதிரி சவுக்குடைய கதைகள். சவுக்கு இப்பதான் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, நம்ம கடந்த முறை பேசிய மாதிரி தான் இது ஆரம்பத்திலிருந்தே தொழில் முதலைகள். காசா கிராண்ட்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்தோட தொடர்புல உயர் அதிகாரியோட தொடர்புல இருக்காப்லையா. அந்த நிறுவனத்துடைய தொழிற்போட்டியாளர் யாருன்னா ஜி ஸ்கொயரை நான் அடிக்கிறேன், காசா கிராண்ட் சொல்லி அடிக்கிறேன். ஆனா இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் வேணும் இல்லையா, அதனால ஜி ஸ்கொயரை திமுகவோட சம்பந்தப்படுத்தி விட்டுரு, இணைச்சு விட்டா உனக்கு ஃபயர் விடுறதுக்கு அதிமுக காரன், பாஜக காரன், நாம் தமிழர் காரன். இப்படி ஒரு டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுன பின்னாடி இதுவே நல்ல தொழிலா இருக்கே, இதை எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணா என்னங்கிறதுல இருந்து தான் இந்த
பணமழை பெய்திருக்கிறது. இன்னைக்கு நக்கீரன்ல அந்த ஆர்டிக்கல்ல ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லியிருக்கு. இவங்க எல்லாமே வந்து வருமான வரித்துறை, இடி அதிகாரிகள், இவர்கள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல கூடி இந்த வாரம் இவங்க அமௌண்ட்டை போடலாம், அப்போ நீ பேசு, நீ பேசினோடனே நாங்கள் ரைடு போகிறோம், அப்போ உன்னுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கூடும். அப்போ திமுக எதிர்மனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவன் பேசுனா ரைடு அடிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு அச்சம் வரும். இவன் பேசுனா இவன்கிட்ட வந்து நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்து பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள், தவறு செய்த நபர்களாக இருந்தால், அப்படி இல்லாட்டினா கூட உன்னுடைய பேச்சு வந்து பயங்கரமாக வந்து மக்களுடைய இதுக்கு போய் சேரும். நீ பேசுனா ரைட் எப்படி பார்த்தாலும் நம்ம இது யாரோ ஒருத்தருக்கு லாபம் தான் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே ஹவுஸ் வின்ஸ்மாங்கல்ல கிளப்ல அதான் அது மாதிரி இவங்க ஒரு சீட்டு கிளப்பா இயங்கிட்டு அது ஒரு செய்தியை வந்து ரொம்ப ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்கு. ஸோ இந்த மிரட்டல் ஜேர்னலிசத்தை ஏன் வந்து இந்த ஏகலைவன் ஒரு நாம் தமிழர் பெருசு இருக்கும் அது கேட்டுச்சு, ஏன் யாருமே ஊடகவியலாளர்களே இதுக்கு பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க? ஏன்னா இது ஊடகவியலே கிடையாது. இங்கே நார்மலா கவர் வாங்கிட்டு போறதோட அதுதான் அதுல இருக்கக்கூடிய பெரிய அளவிலான இதாவே இருந்துச்சு, கரப்ஷனாவே இருந்துச்சு. கரப்ஷன் கூட இல்லைங்க, இன்னைக்கு வந்து அது நார்மலைஸ் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டீ வீட்டுக்கு வந்தா டீ கொடுக்குறது இல்லையா, அது மாதிரி முயற்சி. ஆனால் இவர்கள் செய்வது இந்த மாதிரியான மிரட்டல் ஜேர்னலிசம்னு ஒன்று வரும்போது இதற்கு பின்னால ஒரு நெக்ஸஸ் சேருது. இவர்கள்ட்ட பணம் இருக்கு, இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு, இவர்களை பகைத்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுது. இவங்களா ஒரு கில்ட் ஒன்று ஆரம்பிச்சு, பிரஸ் கிளப் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு மட்டும் அது குரல் கொடுப்பது, இவர்களுக்கு எதிராவது ஏதாவது நடந்தா அந்த கிளப்பா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றது எல்லாம் இவர்களை யாராலையும் எதிர்க்க முடியல நிலை வந்துச்சு. இன்றைக்கு இவர்கள் அம்பலப்பட்டிருக்கும் போது இந்த நெக்ஸஸ் மொத்தமும் எப்படி இயங்குது, இவர்கள் எப்படி எல்லாம் அடுத்தவர்களை, தொழிலதிபர்களை, அரசியல்வாதிகளை, அதிகாரிகளை மிரட்டி அதன் மூலமாக பணம் சம்பாதித்து இந்த ஏகபோகமான வாழ்க்கை, ஒரு அதிமுக மினிஸ்டர் வாழ்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், கோடி கணக்கில் 100 கோடி ரூபாய் 120 கோடி ரூபாய்ங்கிறாங்க. இவ்வளவு பணத்தோட ஒருத்தன் 60 கோடி இன்னைக்கு பார்த்தா டபுள் ஆகுது நமக்கு. ஆக மொத்தம் அந்த 1 கோடிங்கிறதே நாம இந்தியாவில் இருக்கக்கூடிய இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வாழ்க்கையில சந்திக்காத ஒரு அமௌண்ட். 1 கோடியே கனவு அது இந்த 1 கோடிங்கிறது. ஆனால் இத்தனை கோடிகள் புழங்குது. சென்னையிலேயே இத்தனை இடங்கள்ல வீடுகளை வாங்கியிருக்காங்க, சொத்துக்களா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் சொந்த பேர்ல பண்ண முடியாதுங்கிறனால சவுக்கு வந்து தன்னுடைய பேர்ல BMW காரு, 2 இனோவா கிறிஸ்டா, அரஸ்டான அந்த கஞ்சா எடுத்தாங்கல்ல அந்த இனோவா, அந்த இனோவா வந்து 1 மாசம் முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கப்பட்டிருக்கு. அதாவது இனோவா கிறிஸ்டா டீசல் நிறுத்தப்பட்டுருச்சு. இப்ப வந்துட்டு இருக்கிறது பெட்ரோல் ஹைபிரிட் வெர்ஷன். அது வந்து பழைய இனோவா விரும்பிகளுக்கெல்லாம் அது பிடிக்கிறது இல்லை. அந்த பழைய கிறிஸ்டாக்கு தான் இன்னைக்கு மதிப்பு. பழைய கிறிஸ்டா இன்னைக்கும் 2020, 21 மாடல்லாம் கிடைச்சா 25 லட்சம் 26 லட்சத்துக்கு போகுது. அப்போ ஹார்ட் கேஷா, ஹைப்போதெஃபிகேஷனே இல்ல அந்த இதுல டாக்குமெண்ட்ல. அப்ப கேஷா கொடுத்து இதை வாங்கிருக்கீங்க. 1 மாசம் முன்னாடி 23.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு இன்னோவா அந்த வண்டி அப்படியே கஞ்சா வழக்குல பிடிச்சு சீஸ் ஆகுது. இவ்வளவு பணம் இப்ப இந்த பத்திரத்துடைய நகல்கள்லாம் வருது. டி நகர்ல பிரைம் ஏரியால 2000 ஸ்கொயர் ஃபீட்னாலும் அது எவ்வளவு பெரிய இது இல்லையா? அப்போ 5-6 கோடி ரூபா மார்க்கெட் ரேட்டே வரும். இவ்வளவு பணமும் வந்து குவிகிறது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு முதல்ல வந்து வர்றது பொறாம. நானும் எனக்கு அந்த தைரியம் இல்லை, நீ பண்ற அளவுக்கு முரட்டுத்தனமான ஒரு ஊடக பிராத்தல் செய்யறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனா நீ இவ்வளவு சம்பாதிக்கிறியா அப்படிங்கிற பொறாமை ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த நாய்களுக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிற இத்தனை நாள் அச்சப்பட்டுட்டே இருந்தாங்க இல்லையா? அவர்கள் அத்தனை பேரும் உங்களை ஜேர்னலிஸ்டா பார்க்கல. நேற்றைக்கு அருண்ராம் வந்து ஒரு ஆர்டிகிள் ஒன்று எழுதியிருந்தார். ஜேர்னலிசம்ங்கிறத நான் ரொம்ப தூக்கி ஐவரி டவர்ல வைக்க விரும்பல, ஆனா அதுக்குன்னு ஒரு சில மதிப்புகள்லாம் இருந்துச்சு. இவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஜேர்னலிசம் கிடையாது, அது ஒரு ஊடக பிராத்தல், மிரட்டல் வேலை, அடியால் வேலை, ரவுடி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லி முடிக்கிறார். இந்த மனநிலையில் தான் மற்ற ஊடகவியலாளர்கள் பெரும்பாலான ஆட்கள் இருக்கிறார். அதனால தான் இவங்களுக்கு பின்னாடி யாரும் வந்து நிற்கல. இவங்க செஞ்சுட்டு இருக்கிறது ஜேர்னலிசமே கிடையாது. அது இந்த மயில் வாகனம் சிங்கம் படத்துல பிரகாஷ்ராஜ் பண்றாரு இல்லையா, அது மாதிரியான ஒரு ரவுடித்தனம். இது ரவுடித்தனம்னு சொன்னா இதுதான் ஜேர்னலிசம். இதனால் பாதிக்கப்பட்டதெல்லாம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தானே, ஆச்சா பூச்சா அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளானா உங்களுக்கு எங்க குடையுதுன்னெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நல்லா கேட்குறீங்கடா. இது வந்து இந்த மிரட்டல் வந்து யானை மதம் பிடிச்சி வீதியில் இது பண்ணுச்சுன்னா மதில் சுவர்களை மட்டும் இடிச்சிட்டு போகாது, ரோட்டோரத்தில் உட்காந்துருக்கிற பிச்சைக்கார முதற்கொண்டு எல்லாத்தையும் மிதிச்செறிஞ்சிட்டு தான் போகும். இன்றைக்கு அவருடைய மனைவி வந்து விளக்கமாக ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க.
அதாவது என்னுடைய பர்சனல் பிரச்சனை இதை பொதுவெளியில் எடுத்து வச்சு பேசுவதற்கு ஒன்றும் இல்லைனாலும் ஆனா பொதுவெளியில அவங்க பேசிட்டாங்க. அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க. சாதாரண மக்கள் வெர்சஸ் ஒயிட் காலர் கிரிமினல்கள் கைது நடவடிக்கைக்கு இடையில வந்து ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. இது மாதிரியான ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் சிறைக்குள்ள போகும்போது உள்ளே அனுபவிக்கக்கூடிய சொகுசும் அதை வெளியே வந்து மெட்டீரியலைஸ் பண்ற விதமும் வேற. சாதாரண மனிதன் அரெஸ்ட் ஆகிட்டு வெளியே வந்தான்னா அவன் முகத்தை மூடிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு அடுத்த கொஞ்ச நாளைக்கு சொந்த ஊர்லேயே வாழ முடியாத அளவுக்கு வெக்கப்பட்டெல்லாம் போகணும். இதை மாதிரியான ஆட்கள் வந்து அப்படியான ஆட்கள் அல்ல. மாலை ஓடுவதற்கு கூட்டம் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிமுகவுடைய வழக்கறிஞர் இவங்கெல்லாம் இவனுக்கு பெயில் வாங்குறதுக்கு சுத்திட்டு இருக்கு. அது வேறு இது வேறு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, ஊழலுக்கு எதிராக அடையாளம் காட்டி கொண்ட இவனுடைய இன்றைய சொத்து மதிப்பு என்ன? எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு 35,000 ரூபாய் பிழைப்பூதியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தினமணியில வந்த மாதம் 10,000 ரூபாய் சேர்ந்து என்னுடைய டெலிவரி செலவுக்கு இது பண்ணல. அவருடைய தோழிக்கு 10 கோடி மதிப்புள்ள சொத்து வாங்கி கொடுப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் பெற்ற மகனுக்கு 2,000 ரூபாய் வழங்க மாட்டேன் என்று நீதிமன்றத்தில் வந்து நின்றான். சவுக்கு வந்து அவருடைய மகனுக்கு நிலவு பராமரிப்பு செலவு கொடுக்கணும் இல்லையா, 2,000 தரமாட்டேன்னு சொன்ன அதே காலகட்டத்தில் தான் இந்த கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் பதிவாயிருக்கு. அரசியல்வாதிகளுடைய ஏகபோக வாழ்க்கைக்கு ஆதரவாக மக்களுக்கு எதிராக நிற்கும் இந்த சங்கருடைய தனிப்பட்ட வாழ்வு குறித்து எனக்கு கவலை இல்லை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையே பினாமியாக இருக்கும் பட்சத்தில் அதை வெளிப்படுத்துவதிலும் எந்த தவறும் இல்லை. தூத்துக்குடி கலவரத்திலிருந்து ஸ்ரீமதி இறப்பு வரை அவன் ஆதரவு கரம் நீட்டியது மக்களுக்கு அல்ல, அதிகாரத்துக்கு. மணல் மாஃபியாவிலிருந்து காசாகிரான், ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்கள் வரை ஆரம்பித்து பிரச்சனையை தொடங்கி பிறகு அதில் அவனுடைய கள்ள மௌனம் கேள்விக்குரியது. 4 மாத குழந்தையுடன் எனது பெற்றோருடன் இருந்தபோது என்னை குறித்து சவுக்கு இணையதளத்தில் எழுதுவேன், ஆபாசமாக எழுதுவேன் என மிரட்டியதோடு அப்போது விஏஓ வேலை செய்த என்னுடைய அப்பாவை வேலை விட்டு தூக்க வழி செய்வேன் எனவும் மிரட்டினான் அவன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். விஏஓ வேலை பார்க்குற உங்க அப்பாவுடைய வேலையை தூக்கிடுவேன். இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான தெரவுசு அவனுக்கு உண்டு, அவனுக்கு அதுக்கான நெட்வொர்க் உண்டு. சவுக்கு இணையதளத்தில் ஆபாசமா எழுதுவான்னு இவங்க மட்டும் சொல்லல, எத்தனையோ பேர் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. படிக்கும்போது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்றுட்டு அவன் விரட்டி விட்டுறான். வேறு வழியே இல்லை, போய் தங்குவதற்கு அடைவதற்கு கூடு இல்லை. அந்த அம்மா போய் பெற்றோர்கிட்ட போய் தங்கியிருக்குது. அந்த பெற்றோருடைய வருமானம்ங்கிறது அவருடைய தகப்பனாருடைய வருமானம் தான். அதையும் நான் வந்து காலி பண்ணிடுவேன் ஒருத்தன் பேசுகிறான்னா எவ்வளோ குரூரமான ஒரு ஆளா. அதன் பின்பு நான் அவன் சம்பந்தப்பட்டவற்றை முழுவதுமாக நிராகரித்தேன். அவங்க நிராகரித்ததா சொல்றாங்க. உண்மையில என்னன்னா இது உச்சகட்ட அச்சம், பயம். நீ செய்யக்கூடியவன் எதையும் செய்வதற்கு தயங்காதவன் அவங்களுக்கு தெரியுது. நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு என்று காரி துப்பிச் சென்றேன். அப்படியான மிரட்டல்களே இன்றைக்கு இவனுக்கு இப்படி கோடிகளில் புரள வைத்திருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காகவே அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டுள்ளது. ஆனால் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு, அரசு அடக்குமுறையை தினந்தோறும் அனுபவிக்கும் சாதாரண ஏழை நடுத்தர மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டுமா, அல்லது திடீரென கோடிகளில் புரளும் இது போன்ற புரோக்கர்களுக்கு கொடுக்க வேண்டுமாங்கிறது தான் இங்கே டீசெண்டாக கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அதிகாரம் பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் தொட்டு நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள், பெரும் தொழில் முதலைகள், இத்தனை பேரையும் வகை தொகை இல்லாமல் மிரட்டி அதை வந்து ஒரு திட்டம் போட்டு ஒரு இடத்தில் கூடி இவர்களை இன்றைக்கு அடிப்போம், அவன் அங்கே வருவான், அங்கே நீ டீலை பேசு. இன்றைக்கு முக்தார் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காப்புல, தடா ரஹீம் சவுக்குடைய ரொம்ப நான் வந்து கடைசியா இவ்வளவு சிரிச்சது வந்து அந்த டான்ஸ் சாமியாருக்கும் யாகவா முனிவருக்கும் நடந்த இன்டர்வியூல தான். அதற்கு பிறகு மிக சுவாரஸ்யமான இன்டர்வியூங்கிறது முக்தார் எடுத்த இந்த இன்டர்வியூ. கடைசியில தடா ரஹீமே நல்லா போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. வாரத்துக்கு 2 முறை 3 முறை சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அவ்வளவுதான். அவர் கஞ்சா அடிச்சாலும் தெரியாது, யார் வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக, நண்பனே இருந்தாலும் அவன் செய்த தவறு என்று துணிச்சலாக சொன்னதுக்கு உங்களுக்கு அன்பான நன்றி. இல்லை, எதுவும் தவறுன்னு சொல்லி சொல்ல, துணிச்சலாக சொன்னதுக்கு மிக்க நன்றின்றேன். தவறுன்னு சொல்லி சொல்லவே இல்லையே. இந்த நிகழ்ச்சியை பார்த்தா புரிஞ்சுக்குவாங்க. பரவாயில்ல, நல்லா போட்டேன். அதுல ஒரு விஷயம் சொல்ற, அப்படி மணல் ராமச்சந்திரன் வந்து என்னை அணுகி சவுக்க பேச முடியுமா அப்படின்னு கேட்டாராம். சவுக்கு ரொம்ப யோக்கியம்னு சொல்ல தடா ரஹீம், அவெல்லாம் உங்ககிட்ட பேச உன்னை எதிர்த்து எழுதிட்டு இருக்காப்புல, எப்படிப்பா உன்கிட்ட பேசுவான்னு சொல்லலையா. ஈவெண்டா வந்து இந்த மாதிரி மணல் ராமச்சந்திரன் வந்திருக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்க பேசிக்கிட்டாங்களாம். எதுக்கு பேசிக்கிட்டாங்கன்னா, நாட்டை எப்படி நல்வழிப்படுத்துறது, தெலுங்கு கங்கை திட்டத்தை எப்படி இனிஷியேட் பண்றதுன்னு பேசுனாங்களா. அப்புறம் இன்றைக்கு நக்கீரன்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்திருக்கு. கடைசியா கைதானா பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கைதான லீகல் கரஸ்பாண்டன்ட், அந்த பையனும் சவுக்கும் வாட்ஸ்அப்ல பேசினது. மணல் ராமச்சந்திரன் அண்ணா மீட்டிங் கன்ஃபார்ம்டு. அந்த பையன் வந்து புதுக்கோட்டைக்கார பையன், மணல் ராமச்சந்திரனும் புதுக்கோட்டை.
இப்ப இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த பணம் வந்து இவங்களுக்கு இத்தனை கோடிகள் எப்படி வருது? இவங்க அத்தனை பேர்த்தையும் மிரட்டி ரவுடிசம் பண்ணி பணம் வாங்குறது அப்படிங்கிறதுக்கு இவனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம்னு கேட்குறாங்கல்ல. இவன் அவதூறு பண்ணுவதற்கு, பொய் பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கு அவனுக்கு. அந்த சுதந்திரத்தை காப்பாத்துறதான் இன்னைக்கு ஊடகவியலாளர்களாக, முற்போக்காளர்களாக எங்களுடைய வேலைன்னு சில பேர் வர்றாங்கல்ல. இப்போ அரவிந்தாக்ஷன்லாம் வந்து நல்ல மரியாதையோடு இருக்காரு. அவரே இன்னைக்கு கேட்குறாரு, நான் வந்து இத்தனை விஷயங்களை ஆன்டி பிஜேபியா எடுத்து முன்னாடி வச்சு நான் தான் போராடி இருக்கேன் அப்படின்னா, போராடினீங்க, போராடினப்பெல்லாம் உங்களை யாராவது திட்டலையே. இன்னைக்கு ஒரு ஊரறிஞ்ச பொறுக்கிக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டீங்க, அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய கிரெடிபிலிட்டி இதாகி போயிடுது. அவர் உங்களுடைய நண்பர்னா, அவர் இத்தனை நாள் தப்பு பண்ண போதெல்லாம் என் நண்பன் இப்படி பண்ணாத, இது தப்புன்னு நீங்க பொதுவெளியில் எழுதியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை யாரும் இதுக்காக கேள்வி கேட்க போறது இல்லை. அவனை ஆடுந்தோறும் ஆட விட்டுட்டு அதை நீங்க கள்ள மௌனத்தோடு ரசிச்சீங்களா, அல்லது அது அந்த அப்படி ஒரு தரப்பு தேவைன்னு விரும்புனீங்களா என்னவோ தெரியல. ஆனா நீங்க இதுவரைக்கும் எதுவுமே பேசல. ஆனால் இப்படி ஆடிய ஒருவனை அரசாங்கம் அடக்கும் போது நீங்க வந்து இது கருத்து சுதந்திரம், அவனை வந்து இப்படி செய்யக்கூடாது, அவனை வெளியே விட்டு ஆட விட்டு ரசிங்க, அவன் வந்து அட்டூழியமா ஒருத்தன் ஒன்று பண்ணுவான், ஆனா நீ அதை ஆனந்தமா எடுத்துக்கிட்டு தான் அவனை அணுகணும். அநியாயமாக நியாயத்துக்கு புறம்பாக ஒருத்தன் போர் செய்வான், அவனோடு நீங்கள் வந்து நீதியும் நியாயத்தையும் வைத்து அவன்கிட்ட இருந்து உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ளணும்னு சொல்றது இருக்குது பாத்தீங்களா? அது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க தோக்கணும்னு விரும்புறீங்க, அவன் ஜெயிக்கணும்னு விரும்புறீங்க. இத்தனை நாள் நீங்க பேசாத ஆட்கள் இப்பவும் பேசாமலே இருக்கலாம். யாரும் உங்களை ஏன் பேசணும்னு கேட்க போறதில்ல. அல்லது இந்த ஏகலைவன் மாதிரியான என்ன சொல்ற திறமையற்ற ஒரு நபர்கள் போல வந்து இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்குன்னு தெரியாது. 30 ரூபாடா, 30 ரூபா கொடுத்தா 3 நாள் அது மாதிரி சொல்லிட்டு போலாம். ஆனா நீங்க ஏன் அவரை காப்பாற்ற விரும்புறீங்க? அப்போ நான் இது ஆரம்பத்தில் எதுக்கு சொல்றேன்னா, இவனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம்ங்கிறது ஏதோ இந்த அதிகார மட்டத்தில் இருப்பவர்களை மட்டும்தான் தாக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள், இவ்வளவு பலம் வாய்ந்த ஆட்களுக்கு தான் இதனால ஆபத்து. மதில்கள் தான் இதனால அசையும். நிலத்துல நடக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த அம்மா சொல்லுது, அதுதான் சொல்ல வரேன். ஒரு இடதுசாரி இயக்கத்துல பெண்ணியத்துக்கான குரல் கொடுக்கக்கூடிய, முற்போக்கு இயக்கம்னு தொடர்ந்து இயங்கக்கூடிய, அரசுக்கு எதிராக வந்து போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணே இப்படி வந்து பயந்து போய் நான் அமைதியாக போயிட்டேங்கிற மாதிரி ஒரு சூழலை வச்சிருக்குன்னா, அப்போ சாதாரண மக்களுடைய விஷயம். இவன் இது மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மிரட்டி சீரழித்திருக்கான். போன வாரம் ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதி விட்டாரு, 100 பேருக்கு வேலையை காலி பண்ணலாம். இதெல்லாம் வெளியவே வராது. குரல் இருப்பவர்களுக்கு கொஞ்சமாவது வெளியே இருக்கும். இதுவே இல்லாமல் இவன் எத்தனை பேருடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, குடும்பங்களை பொய் பேசி, அவதூறு பேசி, இது மாதிரி மிரட்டி, இவன் பொய்யால சீரழியறதை விட்டுங்க, இவன் பர்பஸா லாபியிங் பண்ணி காலி பண்ணின ஆட்களுடைய எண்ணிக்கை எத்தனை, கைது பண்ண வைத்த ஆட்களுடைய எண்ணிக்கை எத்தனை? அப்போ இவனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம்ங்கிறது இது மாதிரி எத்தனையோ எளிய மக்களுடைய வாழ்க்கையை சிதைப்பதற்காக கொடுக்கக்கூடிய சுதந்திரம் தானே. இவன் கையில் கொடுக்கக்கூடிய சுதந்திரம்ங்கிறதே அணுகுண்டுங்கிறேன். பைத்தியத்தின் கையில் அணுகுண்ட கொடுக்குற இந்த காங்கோல குரங்கு கையில கன்னு AK-47 கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நீ கொடுன்னா அதுக்கு என்ன பொருள்? இதை நீங்க கண்டிங்காம போங்க, அதெல்லாம் ரெண்டாவது. எப்ப பேசணும், எதற்கு அமைதி காக்கணுங்கிறத அவங்க விளக்கமா சொல்றாங்க. இது அவங்க பர்சனல் கிரட்ஜ் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் இதை சொல்லுவதற்கு சவுக்கு வந்து கூடவே இருந்த, சவுக்கு கூட வந்து வாட்ஸ்அப்ல தொடர்புலேயே இருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பாஜக எதிராக போதைப் பொருளுக்கு காணா போச்சு, 5 லட்சம் கோடி ரூபாய் இப்போ மதிப்புள்ள போதைப் பொருளை காணாங்கிற வழக்கெல்லாம் தொடுத்து இந்தியாவிலே யாரும் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பத்திரிகையாளர் வாழ்க்கையை வந்து இவனுக்காக வைத்து சூதாடுகிறீர்களே, இது நியாயமா? அப்படிதான் நம்ம கேட்க முடியும். எடுத்தோடனே வந்து அவர் நண்பர்னு ஆரம்பிச்சாலே நீ ஊறவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை முடிஞ்சு போகுது. இல்லை கஞ்சா குடிக்க மாட்டேன்னு சொன்னா யாரா நம்புவீங்களா? பல்ல பாருங்க சார், சாதாரண பாமரன் சொல்லிட்டு போறேன். தேனியில இருந்து ஒரு பையன் பேசினா அப்படி இல்ல, பப்ளிக் பைஸ் எடுத்தப்ப பல்ல பார்த்தாலே தெரியுது நீங்க இழுவ கேஸ் தான். ரெண்டாவது இது இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய விவரங்களை எல்லாம் தூக்கி மூஞ்சில வீசுறாங்களே. இவன் சொந்த பேர்ல வாங்கின வாகனங்களுடைய இதே கோடி ரூபா வருதுங்க. இன்னைக்கு வீடியோ ஒன்று வந்துருக்குங்க. அது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸோ ஒரு வீடு வச்சிருக்காங்க, கேரளா டைப்ல ஒரு வீடு. அந்த வீடை பார்த்தோம்னா அந்த வீடியோ நமக்கு வந்து எவ்வளோ ஒரு சொகுசு வாழ்க்கையில் இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. என்னுடைய அஃபீஷியல் அட்ரஸ் 12/6 மதுரவாயில் டிஎன்ஹெச்பி ஃப்ளாட்ஸு மதுரவாயில். அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்க்கும்போது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சு பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒரு இடத்த வாங்கி, தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரியத்தில் இடத்த வாங்கி கட்டி லோன் கட்டிக்கலான்னு சொல்லி கட்டின வீடு அது. அதில் வந்து 12/6 வந்து இருக்கான வீடாக, சொந்த வீடாக வந்து இருக்குது. அது வந்து அஃபீஷியல் அட்ரஸ்ஸு, எல்லா கரஸ்பாண்டும் அங்கே வரும். ஆனால் இவர் குடியிருக்கிறதோ தூங்குறதோ அங்கே கிடையாது.
அப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அதுக்கான இதெல்லாம் இந்த வருதில் லிஸ்ட்டு, இந்த வீடுகளுடைய சொகுசு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் தேட்ரு, அப்போ இவன் காட்டுறது ஒரு முகம் விக்ரம் கமல் மாதிரி வந்திருக்கு. வெளியே காட்டுறதெல்லாம் இந்த டிஎன்ஹெச்பி வீட்டையும் வென்யூ கார்ல போறதையும் மட்டும்தான் காட்டுவாப்ல. இன்னோவாவை கூட கண்ணில் காட்டுறது இல்ல. இன்னோவா, BMW, டி நகர்ல பிளாட்டு, லஞ்சோலிபுத்தூர்ல போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், பத்திரிகையாளர் தான் வாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுக்குற நீ வெண்ணியூர்ல வர்றது ஏன்னா அந்த முக்கு போய் திரும்பணும்னு இறங்கி அதிமுக மாநாட்டுக்கு போறப்ப ரேஞ்சரோவர்ல போறது, BMW மாறிக்கிறது, இனோவால சுத்துறது, இதெல்லாம் ஒரு பக்கம் பண்றது. எப்படி எல்லாம் பாருங்க. அவன் தன்னுடைய பவர் நெக்ஸஸ் துணையுடன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய போதெல்லாம் கள்ள மௌனம் காத்த ஆசாமிகள், கூட்டுக்களவாணிகள் இவன் இன்றைக்கு அடக்கப்படும் போது பல வியாக்கானங்களை தூக்கிட்டு வர்றாங்கன்னா இருந்தாலும் அது வந்து இவனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட, இதையெல்லாம் பேசுவதற்கு அத்தனை உரிமையும் கொண்ட அவனுடைய மனைவி, கட்டிய மனைவி கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு வக்கு இருந்தால் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க ஒளியெல்லாம் அப்புறம் போடலாம். விளக்க மாத்திர அடிக்கிறதா என்னன்னு மக்கள் பார்ப்பார். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். Politics பேசலாம். Politics.